20வது சர்க்கம். தசரதன் சங்கடமான மொழிகளை முனிவனிடம் கூறி ஒன்று வினவுதல். சில நாழிகை கழிந்த பின் தெளிந்த அரசன், முனிவரே, தாமரை இதழ் போல் விளங்கும் அழகான கண்களையுடைய ராமனுக்கு 16 பிராயமும் நிரம்பவில்லையே. இப்பொழுது 12வது பிராயம் நடக்கின்றது. இன்னனும் இளைஞனாகிய இவனுக்கு போர் செய்யும் வல்லமை உண்டோ? எனது மடியை விடாது இருக்கும் இவன் என்னை விட்டிருக்க வல்லவன் அல்லன். இவ்வயதில் விளையாடி கொண்டிருக்க வேண்டியவன் அன்றி யுத்தம் செய்ய திறமையுடையவன் அல்லன். மனிதரோடையே போராட மாட்டாத இவன் கொடிய அரக்கர்களோடு போராட வல்லவனோ? ஆகிலும் யான் சொன்ன சொல்லுக்கு வேறாக செய்யேன். இதோ எனது கட்டளைக்கு அடங்கிய படைகள் கோடிக்கணக்கில் இருக்கின்றன. இவைகளை கூட்டிக் கொண்டு வந்து நான் அவ்வரக்கர்களோடு போர் செய்கின்றேன். அவ்வரக்கர்கள் இருவர்களே அன்றி மேலும் மேலும் கோடிக்கணக்காக அரக்கர்கள் வரினும் அவர்களோடும் போர் புரிந்து அக்கூட்டத்தையே கருவோடு அழித்துவிட காத்து கொண்டிருக்கின்றனன். ஆகையால் ராமனை அழைத்து கொண்டு போக வேண்டாம். நானே வில்லும் கையுமாக நின்று இப்படைகளோடு கூடியிருந்து எனது உடலில் உயிர் உள்ள அளவும் அவ்வரக்கர்களோடு போராடுவேன். ராட்சசர்களோ வஞ்சனை கொண்டு யுத்தம் செய்ய வல்லமை பெற்றவர்கள். அன்னவர்களோடு போர் புரிய இப்பாலகன் சிறிதும் பொருத்தமற்றவன் என்பதை யான் சொல்ல வேண்டுமோ? அன்றியும் மாமுனிவரே, எனது உள்ள நிலையை கேட்டருள வேண்டும். ஐயனே, ராமனை விட்டு ஒரு முகூர்த்த காலமும் பிழைத்திருக்க மாட்டேன். தேவரீர் ராமனை அழைத்து கொண்டு போவது எனது உயிரை உடலினின்றும் பிரிப்பது போலாகும். ரகுகுலத்தில் விளக்கு போல் விளங்கும் எனது ஆறுயிரான ராமனையே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று தேவரீருக்கு திருவுள்ளமாயின் 4 வகை சேனையுடன் கூடிய என்னையும் அழைத்து செல்வீராக. யான் பிறந்து 60,000 ஆண்டுகள் சென்ற பின்பு எவ்வளவோ விரதங்களை அனுஷ்டித்து மிகவும் சிரமப்பட்டு இந்த ராமனை அருமையாக பெற்றேன். அதை நினைத்தாயினும் தேவரீர் இவனை அழைத்து கொண்டு போக எண்ணியதை மாற்றி அருள வேண்டும். மேலும் எனது புதல்வர்கள் 4வரினும் எனக்கு ராமனிடத்திலேயே நிறைந்த அன்பு. அவனை அழைத்து கொண்டு போவது எவ்வகையிலும் பொருத்தமானதல்ல. அன்றியும் உமது யாகத்தை கெடுக்கின்ற அவ்வரக்கர்களது வல்லமை முதலானவற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்றனன். முனிவர் அரக்கர்களை பற்றி கூறும் மறுமொழி. இதை கேட்ட விஸ்வாமித்திரர், அரசனே, புலஸ்திய முனியின் குலத்தில் பிறந்த ராவணன் என்பவன் பிரம்மனிடம் வரம் பெற்று மிகுந்த பலமும் சிறந்த வீரியமும் அமைந்து அநேக ராட்சசர்களுடன் 3 உலகங்களையும் அளவின்றி வருத்துகின்றனன். அவன் குபேரனுக்கு நேரே பின் பிறந்தவன். விச்ரவசன் என்னும் முனிவருடைய புதல்வன். ராட்சசர்களுக்கெல்லாம் அதிபதி. நீயும் அவனை கேட்டிருக்கலாம். அப்பெரும் இடுக்கன் தானே நேராக வந்து யாகத்திற்கு இடையூறு செய்ய நேராத காலங்களில் மாரீச்ச சுபாகுகள் என்னும் ராட்சசர்கள் இருவரையும் தூண்டி விடுகின்றனர். அவர்கள் வந்து யாகத்தை கெடுக்கின்றனர் என்று மொழிந்தனர். ராமனை அனுப்ப முடியாமையை தசரதன் பணிந்து கூறுதல். தசரதன், மாமுனிவரே, அப்படி கொடுந்தன்மையனாகிய ராவணனோடு யுத்தத்தில் முன்னின்று போர் புரிய நானும் வல்லவன் அல்லேன். உமது ஆணைப்படி அக்காரியம் செய்ய பாக்கியமற்றிருக்கிற என் மீது கிருபை செய்து அருள வேண்டும். தேவதானவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷசர்கள், பன்னகர்கள் என்னும் இவர்களே ராவணனோடு முன்னின்று போர் புரிய வல்லமையற்றிருக்கிறார்கள் என்றால் மானிடர்கள் எவ்வளவினர்? அவனது சைன்யங்களோடும் என்னால் சண்டை செய்ய முடியாது. எனது புதல்வன் உமது கொள்கையின்படி தேவர்களை நிகர்த்தவனாயிருந்தாலும் அவனை உம்முடன் அனுப்ப என் மனம் இசையவில்லையே. உமது யாகத்தை கெடுக்க வரும் மாரீச சுபாகுக்களோ மிகவும் பயங்கரராயிருப்பார்கள். அவர்களோடு யுத்தம் செய்து யாகத்தை காக்க எனது குழந்தையாகிய ராமனை எவ்வாறு தேவரீருடன் அனுப்ப மனம் கொள்ளுவேன்? மாரீச்ச சுபாகுக்கள் இருவரும் மிக்க வல்லமை பெற்று யுத்தத்தில் நன்றாக பயின்றவர்கள். நானும் எனது நண்பர்களும் படைகளும் ஒன்றாய் கூட்டம் கூடி எதிர்த்தாலும் அவ்விருவரில் ஒருவரோடாயினும் முன்னின்று போர் புரிய இயலாதல்லவா? சமைத்து அருள வேண்டும் என்று உரைத்தனன்.